ஹரஹர சங்கர ஜெய ஜெய சங்கர நம்மாத்து பெரியவா சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நம்ம எல்லாருமே காஞ்சி ஸ்ரீமடத்தில் மகாபெரிவாளோட பிருந்தாவனத்தை நிறைய தரிசனம் பண்ணியிருப்போம். அனுக்ஞை விநாயகரில் ஆரம்பித்து மகாபெரிவாளோட சித்திரங்கள், அது மட்டும் இல்லாமல் மெழுகு சிலையாக விக்கிரகத்தில் மகாபெரியவா பெரியவா பயன்படுத்திய அந்த ரதம், தேர்னு சொல்ல முடியாது, பெரியவா யூஸ் பண்ண ஒரு பல்லக்கு, தியான மண்டபம், இந்த மாதிரி காஞ்சி ஸ்ரீமடத்தில் பிருந்தாவனம் தரிசனம் பண்ணியிருப்போம். மகாபெரிவாளோட பிருந்தாவனத்தில் பெரியவா பிரத்யட்சமாக அனுகிரகம் பண்ணுறா. இப்போது காஞ்சி ஸ்ரீமடத்தின் 61வது பீடாதிபதி மற்றும் 55வது பீடாதிபதியோட அதிஷ்டானத்தை தரிசனம் பண்ணலாமா? வாங்கோ வீடியோக்குள்ளே போகலாம். ஹரஹர சங்கர ஜெய ஜெய சங்கர ஸ்ரீ மகாபெரிவா சரணம். சதாசிவ சமாரம்பாம் சங்கராச்சாரிய மத்தியமாம் அஸ்மதாச்சாரிய பரியந்தாம் வந்தே குரு பரம்பராம். அநேக நமஸ்காரம். இன்னைக்கு திருவொற்றியூர் வடிவழி அம்மன் கோவில் பக்கத்தில் இருக்கிற காஞ்சி பீடாதிபதி 61வது பீடாதிபதி அதிஷ்டானத்தில் தான் நம்ம இங்கே இருக்கோம். பிருந்தாவனத்தை தரிசனம் பண்ணிட்டு நம்பாத்த பெரியவா யூடியூப் சேனல் மூலமாக 61வது பீடாதிபதி மகா தேவேந்திர சரஸ்வதி சுவாமிகளோட பிருந்தாவனத்தை எல்லாரும் தரிசனம் பண்ணணும் அப்படின்றது தான் இந்த காணொலியில் நம்ம பார்க்க போகிறோம். இந்த இடத்தோட ஸ்தல வரலாறு அப்படின்னு பார்த்தேன்னா, வடிவடியம்மன் கோவில்லேருந்து ஒரு 1/2 கிலோமீட்டர் தொலைவில் தான் இந்த பிருந்தாவனம் அதிஷ்டானம் இங்கே அமைஞ்சிருக்கு. ஆதிசங்கரர் இங்கே வந்து தங்கி இருந்து பூஜை பண்ணின ஒரு புண்ணிய ஸ்தலம் இது. வடிவுடையம்மன் கோவில் பக்கத்தில் வட்டப்பாறை அம்மன் அப்படின்னு ஒரு ஆலயம் இருக்குது. அந்த வட்டப்பாறை அம்மன் வந்து ரொம்ப உக்கிரமாக இருந்தாலாம். இங்கே வந்து ரொம்ப பலி வாங்கிண்டாலாம் எல்லாரையுமே. இதை தெரிஞ்ச ஆதிசங்கரர் இங்கே வந்து தங்கி இருந்து பூஜை பண்ணி அம்பாளை சாந்தம் பண்ணி ஸ்ரீசக்கரம் ஸ்தாபித்து அதில் வட்டப்பாறை அம்மனை ஆவாகனம் பண்ணி கோபத்தை தணிச்சுட்டு, அதுக்கப்புறமா அம்பாள் தீப்பெட்டி தீப்பந்தம் பிடிக்க, அதாவது வெளிச்சம் கொடுக்க ஆதிசங்கரர் 9 வரியில ராமாயணத்தை எழுதின ஒரு புண்ணிய ஸ்தலம் இது. 61வது பீடாதிபதி ஸ்ரீ மகா தேவேந்திர சரஸ்வதி சுவாமிகளோட அதிஷ்டானம். அவர் வந்து நரசிம்ம உபாசகர். நரசிம்மமூர்த்தி அப்படின்னாலே ரொம்ப பவர் ஜாஸ்தி. அதே தான் இங்கே வந்து தரிசனம் பண்ணுற எல்லாருக்குமே மிகப்பெரிய அனுபவமாக கிடைக்கிறது. நம்ம மகாதேவேந்திர சரஸ்வதி சுவாமிகளோட பிருந்தாவனத்துக்கு எதிர ஒரு தூண் இருக்கு. நரசிம்மமூர்த்தி அப்படின்னாலே அவருக்கானவர் ஆஞ்சநேயர். அந்த தூண்ல ஆஞ்சநேயரோட விக்கிரகம் பொறிக்கப்பட்டிருக்கு. அது மட்டும் இல்லாம இன்னொரு பக்கம் மகா கணபதி. அந்த தூணை சுத்தி 2 இடத்துல அவருடைய சிஷ்யர்களோட ரூபமும் அங்க பதிக்கப்பட்டிருக்கு. ரொம்ப சக்தி வாய்ந்த ஒரு சந்நிதி பிருந்தாவனம். இங்க வந்து நம்ம என்ன பிரார்த்தனை மகாதேவேந்திர சரஸ்வதி சுவாமிகள்கிட்ட பிரார்த்தனை வைக்கிறோமோ அத்தனையும் கண்கண்ட பலன் கொடுக்கறது மகாபெரிவா பிரத்யட்சமா இங்க அனுகிரகம் பண்ணிட்டு இருக்கா. இப்போ 61வது பீடாதிபதி காஞ்சி காமகோடி பீடத்தின் ஸ்ரீ மகாதேவேந்திர சரஸ்வதி சுவாமிகளோட பிருந்தாவனத்தை தரிசனம் பண்ணலாம் வாங்கும். இங்க 61வது பீடாதிபதிகளோட பிருந்தாவனத்துல இப்ப நம்ம இங்க இருக்கோம். இங்க என்ன ஒரு விசேஷம் அப்படின்னா, இங்க பாலாலயம் ஆயிருக்கு. அடுத்து கூடிய சீக்கிரம் மகாபெரிவா அனுகிரகம் ஆதிசங்கரோட உத்தரவுல சீக்கிரமே இங்க வந்து கும்பாபிஷேகம், அதாவது அதிஷ்டானம் புனருத்தாரணம் பண்ணணும் அப்படின்றதுக்காக எல்லா ஏற்பாடுகளும் இங்க ஆயின்றிருக்கு. நம்மள மாதிரி எல்லாரும் சேர்ந்து இப்படி ஒரு சத்காரியத்துல, இந்த கைங்கரியத்துல பங்கெடுத்துக்கணும் அப்படின்றது தான் நம்மளுக்கு இந்த ஜென்மத்துல நம்மளுக்கு பண்ண முடிஞ்ச ஒரு நற்காரியம் அப்படின்றத இதன் மூலமா தெரியப்படுத்துறோம்.
ஹரஹர சங்கர ஜெய ஜெய சங்கர ஸ்ரீ மகாபெரிவா சரணம். திருவொற்றியூரில் 61வது பீடாதிபதி ஸ்ரீ மகாதேவேந்திர சரஸ்வதி சுவாமிகள் அவர்களுடைய அதிஷ்டானம் தரிசனம் பண்ணிட்டு இப்போது இங்கே காஞ்சி ஸ்ரீமடத்தின் 55வது பீடாதிபதி ஸ்ரீ ஸ்ரீ சந்திரசூடேந்திர சரஸ்வதி சுவாமிகள் அவர்களுடைய பிருந்தாவனம் அதிஷ்டானத்தை தரிசனம் பண்ணுறதுக்காக இங்கே வந்திருக்கோம். இவர் 55வது பீடாதிபதி இங்கே வந்து ஜீவசமாதி ஆயிருக்கார், சித்தி ஆயிருக்கார். இந்த பிருந்தாவனத்தில் பார்த்தேன்னா நந்தவனம் மாதிரி நிறைய மலர்கள் செடிகள் மரங்கள்லாம் வச்சு ரொம்ப அழகாக பராமரிச்சுட்டு இருக்கா. மகாபெரிவா எப்போ முகாமிடும் போதெல்லாம் கண்டிப்பாக இங்கே வந்து 55வது பீடாதிபதி அதிஷ்டானத்தை தரிசனம் பண்ணிட்டு தான் போவா அப்படின்றது ஒரு விசேஷமான குறிப்பு. காஞ்சி ஸ்ரீமடத்தின் 70வது பீடாதிபதி ஸ்ரீ சங்கர விஜயேந்திர சரஸ்வதி சுவாமிகளின் ஆக்ஞைப்படி நிறைய மலர்கள், அதான் நான் முன்னாடி சொன்னேனே, நிறைய மலர்கள் செடிகள்லாம் வச்சு நந்தவனம் மாதிரி பராமரிச்சுட்டு இருக்கா. நித்திய பூஜைக்காக நிறைய வன்னி, கொன்றை, பவழமல்லி இந்த மாதிரி மலர்கள், வில்வம், மகாவில்வம் இது எல்லாமே வச்சு பூஜைக்காக ரெடி பண்ணிட்டு இருக்கா. ரொம்ப விமர்சையாக பிரதோஷ பூஜை இங்கே நடைபெறும். இன்னைக்கு இப்போது காஞ்சி ஸ்ரீமடத்தின் 55வது பீடாதிபதி ஸ்ரீ சந்திரசூடேந்திர சரஸ்வதி சுவாமிகளின் அவர்களுடைய பிருந்தாவனம் அதிஷ்டானத்தில் நித்திய பூஜைகள் எப்படி நடக்கிறது என்னன்றதை போய் பார்க்கலாம் வாங்கோ. मृदं ब्रह्मा पूर्वोत्रों होमो ममोपात समस्त दुर्देव्य तुलसी परमेश्वर प्रेत्यत शुभे शोभनमूर्त्याद्य ब्रह्मद्वितीय प्राप्ते स्वदवरा कल्पे वैवस्पतमन्मन्त्रे अष्टाविंशतिमे कलियुगे प्रथमे पादे जम्बूद्वीपे 72 मेरो दक्षिणे पार्श्वे सगाब्द्यास्मिन्वर्तमाने विभजार्घ्य प्रभवादि सत्य संवत्सराणां मध्ये चान्द्रमानेन श्री विश्वावसु नाम संवत्सरे दक्षिणायने शरदृतौ आद्विजमासे शुक्लपक्षे द्वादश्यां शुभजितो वासरः भानुवासरयुक्तायां पूर्वपोष्टपदनक्षत्रयुक्तायां भूपरि उत्तरपोष्टपदनक्षत्रयुक्तायां शुभनक्षत्र शुभयौ शुभकन्यारङ्गुणविशेषण विशिष्टायामस्यां मम सह कुटुम्बानां जमद्धैर्यवीर्यविजरायुरारोग्य ऐश्वर्याभिवृद्ध्यर्थं सर्वमङ्गलाभिवृद्ध्यर्थं श्री 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 चंद्रचूडेन्द्र स्वामी गुरुभ्यो नमः श्री महादेवेन्द्र सरस्वती स्वामी गुरुभ्यो नमः श्री कांची कामकोटिपीठ गुरु ब्रह्म सर्वत्र गुरुभ्यो नमः सर्वलोक जनानाम् अनुग्रहन्तु नित्यपूज्यां तरीक्ष्ये ओं जनानां त्वा गणपतिं आवाहयामि कविं कवीनां भूमद्रवक्षणं जठराजं ब्रह्मणस्पदहांस्कन्दं ओं महागणपतये नमः जनानां त्वा गणपतिं आवाहयामि कविं कवीनां भूमद्रवक्षणं जठराजं ब्रह्मणस्पदहांस्कन्दं ओं महागण रामलवन्मय महाभूम निलंबलसूत्रे स्वामनभूमय महाभूम विनाद्यस्य गणपतिं कमलालय वस्तुं नारायण विनायकं मंगलत्वं सर्वं वीरविघ्नेश्वराय नमः विजयरत्नं मल्लगणपतिं नमः अष्टगणपतिं मत्तनगणपतिं महागणपतिं ओंकारस्वरूपं आदिमूलत्वं पुरुषाय देवत्वं पुरुषाय सिलक्षोदं प्रचोदयात् जयगन्धाय देवत्वं प्रचोदयात् भयामि गुरु ब्रह्मा गुरु विष्णु गुरुदेवो महेश्वरः गुरु साक्षात् परब्रह्म तस्मै श्री गुरवे नमः गुरवे सर्वलोकानां विषजे भवरोचिनां तये सर्वविद्यानां श्रीदक्षिणामूर्तये नमः ओं श्रीचन्द्रचूडेन्द्र सर्वत्र गुरुभ्यो नमः ओंकार गुरुवे नमः आदिगुरुवे नमः द्वैतगुरुवे नमः परमेश्वरी गुरुभ्यो नमः रामल गुरुवे नमः सर्वेश्वरा शंभो महादेवा नमः शिवाय ईश्वरा सर्वेश्वरा शंभो महादेवा नमः शिवाय देवेन्द्र गुरुभ्यो कांचिकामकोटिपीठ गुरुपरम सर्वत्र गुरुभ्यो नमः गुरुवे नमः गुरुवे नमः अद्वैत गुरुवे नमः गुरुभ्यो नमः परापर गुरुवे नमः ईश्वरा सर्वेश्वरा
शंभो महादेवा नमः शिवाय ईश्वरा सर्वेश्वरा शंभो महादेवा नमः शिवाय ओम विष्णु मधुसूदना त्रिविक्रमा वामना श्रीधरा ऋषिकेशा पद्मना वादामोदरा संसत्ता वासुदेवा प्रद्युम्ना अनिरुद्धा प्रतोत्मा हरिंकदा नरसिंह अक्षरा जनार्दना उपेन्द्र हे श्रीकृष्ण गुरुवायूरप्पा पांडुरंगादि मूलपरम गुरुडे केशव नारायण माधव गोविंद माधव केशव गोविंद तारग्राम रुवेण महाविष्णु अश्वत्थामपदि हनुमान जीवी नमः अकल्या द्रौपदी चित्ताधार मंडोदर पंचकन्या परे नित्यम महाभारतनाशनम भोगी चंद्रचूडेन्द्र स्वामी गुरुभ्यो नमः नानादि परिमल नेत्रं क्षत्रियायुधं जन्म पाप संहारं एकबिल्वं शिवात्मनं दिशागै बिल्वपत्रै चक्षिरे कोमलै शुभै तव पूज्यां करिष्यामि एकबिल्वं शिवात्मनं तन्दिकोटि सहस्राणि किलपर्वत कोटयः काञ्चनं शिरदानेन एकबिल्वं शिवात्मनं काशीक्षेत्रनिवासं सकालभैरवदर्शनं प्रियायै माधवं दृष्ट्वा एकबिल्वं शिवात्मनं हिन्दुवारे व्रतं चित्वा निराहारो महेश्वरः नक्कं कोक्ष्यामि देवेशे एकबिल्वं शिवात्मनं रामलिङ्गप्रयुक्तां च वैवाहिककृतं तदा कदाचार्यसगस्येषु एकबिल्वं शिवात्मनम् अखण्डबिल्वपत्रं चायुधं शिवपूजनं कृतं नाम सगस्येन एकबिल्वं शिवात्मनम् उमया सगदेवं स नन्दिवाहनमेव च पद्मलेपनसर्वाङ्गम् एकबिल्वं शिवात्मनम् कालग्रामेषु विप्राणां तदहं दशुभयोः यज्ञकोटिसहस्रं च एकबिल्वं शिवात्मनम् कन्दिकोटिसहस्रेषु अश्वमेधसहस्रदौ कोटिकन्या महादानम् एकबिल्वं शिवात्मनम् बिल्वानां दर्शनं पुण्यं कर्तनं पापनाशनम् अघोरपापसंहारम् एकबिल्वं शिवात्मनम् सहस्रवेदपाठेषु ब्रह्मस्थापनमुच्यते अनेकवृतकोटीनाम् एकबिल्वं शिवात्मनम् अन्नदानसहस्रेषु सहस्रोपनयनं तदा अनेकजन्म पापानि एकबिल्वं शिवात्मनम् बिल्वत्तोत्तरमिदं पुण्यं यप्पडेत् शिवसन्निधौ शिवलोकमवाप्नोति एकबिल्वं शिवात्मनम् दर्शनं बिल्ववृक्षस्य स्पर्शनं पापनाशनम् अघोरपापसंहारम् एकबिल्वं शिवात्मनम् एकं च बिल्वपत्रै च कोटियज्ञं फलं लभेत् महादेवस्य पूजार्थम् एकबिल्वं शिवात्मनम् नमः शिवाय एकबिल्वं शिवात्मनम् नारा एकबिल्वं शिवात्मनम् जटाहं दीपं सुगन्धं समनोघरं धूपं ध्यायामि देवदेवे सुगन्धावासनं जटाहं दीपं सुगन्धं समनोघरं धूपं ध्यायामि देवदेवे सुगन्धावासनं जटाहं दीपं सुगन्धं समनोघरं धूपं ध्यायामि ओम चंद्रचूडेन्द्र स्वामी गुरुभ्यो नमः महादेवेन्द्र गुरुभ्यो नमः सर्वत्र गुरुभ्यो नमः योगत्रयं सर्वश्रीतं युक्तं वह्निनानायोजितं मया प्रधानमङ्गलदेवं श्रीचन्द्रचूडेन्द्र स्वामी गुरुभ्यो नमोऽस्तुते इन्द्राज्यवन्निनेत्राय पुरत्रियमदे नमः कृतवद्भिगुरुं युक्तं दिवोऽयमवलोक्यवान् नुवदीवं दरित्रयात् ॐ इन्द्राज्यवन्निनेत्राय पुरत्रियमदे नमः कृतवद्भिगुरुं युक्तं दिवोऽयमवलोक्यवान् नुवदीवं दरित्रयात् आमि ॐ श्रीचन्द्रचूडेन्द्रवदीवं दरित्रयात् नमो वै श्रवणाय कूर्मगे समेकामां मह्यमत्यं ता वै विष्णो वै श्रवणो ददातु कुबेराय वै श्रवणाय महाराजाय नमः ॐ श्रीचन्द्रचूडेन्द्रगुरुभ्यो नमः ॐ सर्वज्ञगुरुभ्यो नमः कर्पूरं जयिष्ये
पादोदकं नीलं स्मर्ये समस्तप्रचारं भक्तिप्रचारं समर्पयामि कायेन वाचा मनसेन्द्रियेण विद्यात्मना वा प्रकृतेर्भवा वा करोमि यत् सकलं परस्मै श्रीमन्नारायणाय समर्पयामि तत्तद्ब्रह्मणार्पणमस्तु। ॐ